நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நம்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பீட் மார்க் சேக் எஃபெக்ட் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 1:1 சேஞ்சு பண்ணிக்கோங்க. சேஞ்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வீடியோவை எந்த ஒரு தவறும் இல்லாமல் எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா இமேஜையும் 1:1 சேஞ்சு பண்ணிக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்சு பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அதாவது நம்ம எடிட் பண்ண போகிற 1:1 ரேஷியோவை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் மீடியான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள வியூவால் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களோட பேஸ் வந்து சரியாக ஸ்க்ரீனில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப ஜூம் ஆகிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோ ரொம்பவே இதே மாதிரி டாப்பில் இருந்தால் இதே மாதிரி கீழே மூவ் பண்ணி பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஓரளவு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே மூவ் பண்ணி வரும்போது இதே மாதிரி அவுட்டில் உள்ள ஒயிட் கலர் எதுவுமே தெரியக்கூடாது. ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும். ஆனால் உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஓரளவு தெளிவாக தெரிஞ்சால் போதும். இப்போ நான் செட் பண்ணியிருக்க மாதிரி ஓகேவா. இப்போ எனக்கு சுற்றில் உள்ள அதாவது பேக்ரவுண்ட் உள்ள ஒயிட் கலர் எதுவுமே தெரியல, ஃபுல்லாகவே என்னோடய இமேஜ் தான் இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு எப்போதும் போல் உங்களுடைய அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இதையும் எப்போதும் போல் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்புறாட்டி ஃபேஸை மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து ஓரளவு ஸ்க்ரீனில் தெளிவாக தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுடைய எல்லா இமேஜையும் 1:1 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போது இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஆடியோவை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போலாட்டி அந்த ஆடியோ டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 10 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு 10 குரூப் தான் இருக்கும். ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு 2 இமேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குரூப் 1 இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்களேன். நான் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்தோனிராஜ் எடிட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்கு போய்க்கோங்க. இதில் நான் கொடுத்துருங்க இந்த நேமை நீங்கள் அழிச்சு விட்டுட்டு நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அது முடிஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நேமை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் ஒரு ரெக்டாங்கல் இமேஜ் இருக்கும்.
1:1 ரேஷியோவில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி போயிடும். இப்போது மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய எல்லா இமேஜும் அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா டிபி இமேஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்து கலரில் செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட கேலரி பேரும் எப்போதும் போல் இப்போ நீங்கள் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ டிபியும் அந்த ரெக்டாங்கிள் இமேஜும் போஸ்ட் இமேஜும் சேஞ்ச் ஆயிருச்சு. அப்படியே பேக் வந்துக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு குரூப் 2 கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வைக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நேமு கீழே உள்ள அந்த இமேஜில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ இதில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள அந்த டிபி இமேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களோட இமேஜை 1 by 1 வரிசையை சேஞ்ச் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்கிற அந்த 10 குரூப்லேயே நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி நேம், இமேஜ், டிபி இந்த 3 மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் நேம் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஸோ இதே மாதிரி ஆடியோவோட ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற இந்த ஆடியோவோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த 00 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அந்த லைனில் 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டே உள்ள இந்த கேமரா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த 3D கேமரா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஐக்கான் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தான் நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை உங்களுக்கு நான் ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி தான் நம்ம அந்த கேமராவில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ண போகிறோன்னா இந்த கேமரா எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் உள்ளே ஆட் பண்ண அந்த 3D கேமராவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் எப்படி காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இந்த 6 பக்கத்தில் உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு 6 மார்க் இருக்கும். அந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கலர் ஐக்கானை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பார் அண்ட் ஷேடோ ஆஃப் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங்கோட ஒப்பாசிட்டி இது ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஐக்கானும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒன்றில் மட்டும் இந்த ஒரு ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எல்லா ஐக்கானை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இங்கே கீழே உள்ள பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ளே வந்து ஆட் ஆயிருச்சு. பார்த்தாலே தெரியும். நான் ஆட் பண்ணியிருக்க அந்த பீட் மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் உள்ளே வந்து ஆட் ஆயிருச்சு. இந்த 3D எஃபெக்ட்டை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நீங்கள் கேமரா ஐக்கானை ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த 3D வீடியோ வந்து பார்க்க முடியும். ஸோ அதை எப்படி ஆன் பண்ணு கேட்குறீங்களா? இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு செகண்ட் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு லைன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். அது லைட்டை டச் பண்ணாலே போதும். அந்த கேமரா ஐக்கான் உள்ளே வந்து அதாவது அந்த கேமரா ஐக்கான் வந்து ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேமரா ஐக்கான் வந்து ஆன் ஆயிரும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட எல்லா இமேஜிலும் வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் வீடியோவை ஷோ பண்ணும்போது இந்த கேமரா ஐக்கான் ஆஃப் பண்ணிவிட்டு ஷோ பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு வீடியோ அவுட்புட் வந்து வராது. ஸோ நீங்கள் வீடியோவை ஷோ பண்ணும்போது இந்த கேமரா ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
எக்ஸ்போர்ட் ரிசல்யூஷன் 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.